வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு டாபிக். பணவீக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. கேஸ் பிரைஸ்லாம் எங்கெங்கேயோ போயிடுது. எதையுமே வாங்க முடியறதில்ல. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் கணக்கு பாருன்னு திட்டு மட்டும் தான் வாங்க முடியுது. ஸோ எனக்கு எதை பார்த்தாலுமே பயங்கரமா இருக்கு. விலையெல்லாம் எங்க ஏரியாவில் உண்மையாகவே ஒரு ரோமா டொமேட்டோஸ் ஒரு எல்பி ஒரு 99 சென்ட்டுக்கு வித்துட்டு இருந்தது ஒரு 2-3 மாதங்கள் முன்பு. இப்போ பார்க்கும்போது 1.5. ஸோ ஒரு தக்காளியிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே விலை ஏறுது. ஸோ நம்ம கிராசரி ப்ரைஸ் ஏறுது. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ், அதாவது கேஸ் ப்ரைஸ் இங்கே பார்க்கும்போது 2.5லேருந்து இங்கே 5 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் நான் அங்கே பே பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஓவராலாக இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் பண்ணும்போது என்னோட மற்ற சர்வீசஸுமே இம்பாக்ட் ஆகுது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நம்மளோட வேலட்டோட சைஸு சின்னதாவது, செலவினங்கள் பெருசாகுது. பிகாஸ் நம்மளோட சேலரி அதுவே தான் இருக்குது. ஸோ இந்த நேரம் நிறைய நம்மள்ட்ட கேள்வி வருது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் இப்படியே தான் இருக்குமா, இல்லை சரி வருமா அப்படின்னு, இல்லை இதை விட மோசமாக போகுமா அப்படின்னு ஜாப் மார்க்கெட்டை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இந்த செலவினங்களை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மிக முக்கியமான சில விஷயங்கள் பண்ணவே கூடாது, நமக்கே தெரியாமல் சில தவறுகள் செய்கிறோமா, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் யூடியூப் சேனலோட ஓனர் திரு விஜய் மோகன். ஏற்கனவே நம்ம சேனல் பேசியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே மிக பரிச்சயமான நபர். ஸோ நிறைய இன்புட்ஸ் இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விஜய் ப்ரோ. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி யூஎஸ் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் எங்களுக்காக ஒரு சிறு நேரம் ஒதுக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவ்வளோ நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெருசாக சுற்றிக்கிட்டு இல்லைங்க. நான் மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் போவேன். அதுவும் வீக்கெண்ட் தான் போவேன். அதனால் நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படி இப்படின்னு ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணலை. அப்பப்போ போகிறது தான். இல்லை நீங்கள் உங்களோட ஹாப்பி டு பி பேக். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மறுபடியும் ஆர்த்தி பிரேம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குமே கண்டிப்பாக உங்களோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு. நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் கிரியேட் பண்ண அந்த அவேர்னஸ் ரொம்ப பெருசு. நீங்கள் அதை தன்னடக்கமாக சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப பெருசு. இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், பட் காலத்தில் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் கேஸ் ப்ரைஸு எங்கள் ஏரியாவில் உண்மையாகவே $2.50 போட்டுட்டு இருந்தேன் பிப்ரவரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4.80 போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் நான் கேஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் டெஸ்லா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது. பட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸுமே ஏறிடுச்சு இல்லையா? ஸோ எல்லா எனர்ஜி ப்ரைஸுமே ஏறிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இன்ஃப்ளேஷன் கீழே வந்துட்டு இருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்மே சிபிஆர் கோர் சிபிஐ அது தெரியுது நம்மளுக்கு, அந்த டேட்டாவோடய பார்க்க தெரியுது. ஸோ இன்னைய டாபிக் எடுத்துருக்கிறது எல்லாமே விலை உயர்ந்துச்சு. ஸோ என்னோட சம்பளம் அப்படி தான் இருக்குது, பட் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிடுச்சு. ஸோ 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று என் சம்பளத்தை ஏற்றலாம், இல்லைனா என்னோட ஸ்பெண்டிங்ஸை குறைக்கலாம். ஸோ டக்குன்னு சம்பளத்தை ஏற்ற முடியல, ஸ்பெண்டிங்ஸை குறைக்கிறது தான் ஒரு பெஸ்ட் வே. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் டாபிக் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக. ஸோ முதல்ல ஒரு இயல்பான கொஸ்டின் நான் போய்ட்றேன். எனக்கு இந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப காலமாக பார்த்துட்டு வரீங்க, அமெரிக்காவோட பொருளாதாரத்தை பார்த்துட்டு வரீங்க, ஆப்வியஸாக ஏற்றத்தாழ்வு இருந்துதான் இருக்குது. இப்போ நிலவர அந்த சூழ்நிலை இதுவும் கடந்து போகும்னு போயிடுமா, இல்லை இதெல்லாம் வெறும் ட்ரைலர் இருந்தாப்பா, இன்னும் நீ மெயின் பிக்சரே பார்க்கல அப்படின்னு உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுது? நான் ஆக்சுவலாக ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான கைங்க. என்ன விஷயம் நடந்தாலுமே அதில் என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய நேச்சரே. அதான் என்ன எனக்கு அதில் ஆதாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். பட் இந்த இன்ஃப்ளேஷன் என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு லைக் நம்ம 2000 எடுத்துக்கோமே, ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருந்தது. ஒரு 2% ஆன் ஆவரேஜ் 2% கிட்ட தான் இருந்தது. எப்போ நம்ம இந்த கொரோனா டைம் வர, கொரோனாக்கு அப்புறம் நம்ம ஃபெட் சேர்மன் மானிட்டரி பாலிசியை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண உடனே பீப்புள் என்னது எல்லா இடத்துலையுமே கேம்பிளிங்காக இருக்கட்டும், கண்ணா அப்படின்னு செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணப்புழக்கம் மார்க்கெட்டில் அதிகமான உடனே பார்த்தா இன்ஃப்ளேஷன் பிச்சுட்டு போச்சு. 2022 எனது கிட்டத்தட்ட 9% வரைக்கும் மேலே போச்சு. ஒரு கிரேசியான டைம். இப்போ அந்தளவுக்கு கிரேசியாக இல்லை. கடந்த ஒரு வருடமாக ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருந்தது. 2%, 2 to 3% இருந்தது. அப்புறம் நம்ம பிரசிடென்ட் சார் டக்குன்னு போற ஆரம்பித்த உடனே ஆயில் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, கேஸ் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தா கேஸ் ஒரு நம்ம கேஸ்ன்னு சொல்கிறது என்னது, நம்ம ஒரு பெட்ரோல் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஃபேக்டர் தான் இன்ஃப்ளேஷனில். லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் இது 3.8% போயிடுச்சு. இப்போ இந்த போர் நிற்கலை, கேஸ் ப்ரைஸ் குறையலை அப்படின்னு சொன்னால் இது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் நம்ம பிரசிடென்ட் சார் என்ன பண்ணுறாரு, தினமும் இன்னையோட போர் நின்றுச்சுப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தா ஓரமாக போய் குண்டை போட்டு வர்றாரு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இல்லைப்பா இன்னையோட நிற்க போகுதுப்பா, அவ்வளோதான், நம்ம ஒரு பயங்கரமான ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா என்னது கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டும் அதுக்கு ஒரு டைரக்ஷனும் தெரியல, வந்து என்னதான் நடக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. பட் எக்ஸ்பென்ஸ் வைஸ் இன்ஃப்ளேஷனில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்ஸ் கூடுனது விலை குறையாது, அது மேலே தான் போய்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் நம்ம 2% 3%ங்கிறது அது கூடுற வேகத்தை தான் காட்டுது, எவ்வளோ வேகமாக கூடுது அப்படின்னு. 9% கூடிருச்சு அப்படின்னா ரொம்ப அதிவேகமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதே இது 2% 3%னா விலை கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அப்பவும் விலை கூட தான் செய்யுது, ஆனால் அந்த வேகம் வந்து குறைவு அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம் மீனிங். நிறைய பேர் என்ன நினச்சோங்க, ஓ இன்ஃப்ளேஷன் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே விலை குறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, கூடுனது தான் திரும்ப போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு டஃப்பான விஷயம் தான். லைக் வந்து இது நம்ம கண்ட்ரோல்லையுமே இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2022 மானிட்டரி பாலிசினால் இன்ஃப்ளேஷன் ட்ரிகர் ஆகி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணார் பாவல். அது வந்து கண்ட்ரோலாக ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, போர் நின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் சைட் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த வருஷம் தொடக்கத்தில் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தது, 2 to 3% தான் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் வந்து குறைப்பதாக தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்ப்பு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 3.5 to 3.75% இருக்குது. அது வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 3 to 3.25% வந்துடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இந்த வருஷ கடைசியில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை, இன்ஃப்ளேஷன் அதிகமான உடனே இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைகிறதுங்கிறது வந்து மாறி இப்போ அது ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட்டை கூட்டுறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எதிர்பார்ப்பு, மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு என்னென்னா 3.5 to 4% வரைக்கும், அதாவது 0.5% கூட்டிடுவாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த போர் வந்து என்றைக்கு வேணால் நிற்கலாம், நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக அதிகமாகாமல் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சூப்பராக சொல்லிட்டீங்க, அப்படியே வந்து மலைமேகம் மாதிரி அப்படியே பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. ஸோ பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டான நிறையா விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். ஸோ நம்ம 2% 3%லாம் வந்து இயர் ஓவர் இயர் ஆர் மந்த் ஓவர் மந்த் கம்பேர் பண்ணாலும் நம்ம ஏறிட்டு தான் போயிட்டு தவிர அந்த ஏறுதலான அந்த வேகம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே அது புரிய வச்சிங்க. நீங்கள் 2022 கம்பேர் பண்ணி சொன்னீங்க. எஸ், 2022 அந்த 0% கொண்டு வந்தா இருக்கட்டும், இல்லை ஸ்டிமுலஸ் செக்கு, அது எல்லாமே மார்க்கெட்டை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு இன்ஃப்ளேஷனை. ஸோ அது எல்லாமே பார்த்தது. பட் அந்த இன்ஃப்ளேஷன் அப்போ இன்னொரு விஷயமும் நான் பேரலாக நடந்த பார்த்தா வந்து ஜாப் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் உயரும் போது முக்கியமாக டெக் செக்டர் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருந்தது. பிகாஸ் வந்து எல்லாரும் ஆன்லைனை நோக்கி போனாங்க. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக டெக் செக்டர்லாம் பண்ணாங்க. அண்ட் ஏஐ ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டங்கள் நடந்துருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் என்னதான் 3% to 4% இருந்தாலும் இந்த ஜாப் மார்க்கெட் வந்து ஒரு காம்படிட்டிவாக போய் ஸ்லோவாக போய் லே ஆஃப்ஸ் நிறையா போகிறதுனால, ஸோ 2022 இப்பயுமே ஒப்பிட முடியுமா அப்படிங்கிறது என் கேள்வி இருக்குது. ஜாப் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணுறது இல்லையா இப்போ பொருளாதாரத்தில்? ஜாப் மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து பியூராக டெக்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மக்கள் இருக்கிறது மோஸ்ட்லி டெக்கில் தான் இருக்கிறதுங்கிறதுனால ஆப்வியஸாக டெக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் வந்து அவ்வளோ மோசமாக இல்லை. அது ஆனால் அந்த வளர்கிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், கடந்த ஒரு 3 வருடமாகவே அப்படியே கீழே டவுன் ஸ்லோப்பில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் போன மாத ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 100,000 ஜாப்ஸ்க்கு மேலே எக்ஸ்பெண்ட் தான் ஆகுது, சுருங்கலை இன்னும். எக்ஸ்பெண்ட் ஆகுறது நல்ல விஷயம். ஆனால் வந்து இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதாவது பெருசாக கூடவும் இல்லை, பெருசாக குறைவும் இல்லை. ஆனால் நிறைய டெக் லே ஆஃப்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஜாப் மார்க்கெட், இந்த ஜாப் டேட்டாவே ஒரு கொஸ்டினபிளான டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கிறது அவங்க வந்து ஃபோன் பண்ணி சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த காலத்தில் பண்ண மாதிரி அது வந்து எவ்வளோ ரிலையபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினபிளான விஷயம். ஆனால் நம்ம ஏடிபி ப்ரைவேட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரைவேட் ஜாப்ஸ் டேட்டா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100,000 மேலே எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து ஜாப் க்ரோத் ஓவராலாக
எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஆனால் அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற வேகம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ 2022 கம்பேர் பண்ணோம், 2022ங்கிறத விட அந்த கோவிட் டைமில் இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வெளில வரும்போது என்னாச்சுன்னா டெக் செக்டார் வந்து ஒரு பயங்கரமான பூமில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜீரோக்கு வந்துருச்சு, பணப்புழக்கம் ஜாஸ்தினோடனே நம்ம டெக் மக்கள் வந்து கொஞ்சம் they went crazy, ஓவராக ஹையர் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாப்னான்னு ஹையர் அந்த 2020 22 வரை நினைக்கிறேன் கிரேசியாக இருந்தது. நமக்கே தெரியும் நிறைய பேர் 2 ஜாபு 3 ஜாபு பார்த்த ஆட்கள்லாம் நிறைய பேர். அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குது, டெக் செக்டாரில் சொல்கிறேன், ஓவரால் செக்டார் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் டெக் செக்டாரில் லே ஆஃப்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பில்டப், அந்த என்னது ஓவர் ஹையரிங் வந்து அந்த டைமில் நடந்ததை இன்றைக்கி வந்து ஏஐ மேலே ஒரு சரி இன்றைக்கி தான் சரியான டைம் ஏஐ மேலே ஒரு ப்ளேமை போட்டு அப்படியே ஜாபெல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க க்ளீனப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி நிலைமை இல்லை. வந்து டெக் மார்க்கெட்டில் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியல. அப்போ இருந்த மாதிரி அந்த லக்ஸரிலாம் இப்போ கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏஐ வந்து திங்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதுனால எம்ப்ளாயர்ஸ்க்குமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. நியூ ஹையர்ஸை எடுக்கிறதுக்கு முன்னால் சரி எதுனாலும் யோசித்து செஞ்சுக்கும், ஏன் அவசரமாக வந்து ஹையர் பண்ணணும், இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நீ ஏன் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு அப்டேட் நடக்குது, கண்ணா அப்படின்னான்னு வேறு அதோட வளர்ச்சியை நம்மளால் இமேஜினே பண்ண முடியல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உடனே அவங்களும் வந்து வெயிட் பண்ணி ப்ளே பண்ணலாம், நம்ம டக்குன்னு இப்போ டெசிஷன் எடுக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம கோவிட் டைமில் ஓவர் ஹையர் பண்ணி கஷ்டப்பட்டோம் இல்லையா, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சே அப்படின்ற மாதிரி அவங்க ஜாப் ஹையரிங்கை ரொம்பவே ஸ்லோ ஆக்கிட்டாங்க. அதுதான் உண்மை, அல்லது அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கிற மாதிரி தெரியுது. டெக் பீப்புளுக்கு இது வந்து ஒரு என்னது ஒரு சேலஞ்சிங்கான டைம் தான். ஆனால் இன்னும் நம்ம வந்து சிக்னிஃபிகண்டாக ஜாப் லாஸை பார்க்க ஆரம்பிக்கலை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. டெக் லே ஆஃப்ஸ் இங்கே எங்கேயும் நம்ம வந்து மெட்டா அவ்வளோ வேறு ஃபயர் பண்ணிட்டாங்க, இங்கே டார்சி அவரு 50% ஆஃப் த பீப்புளை ஃபயர் பண்ணிட்டார் அப்படி இப்படி நம்ம கேள்விப்படுறோமே தவிர கேள்விப்படல, இட்ஸ் ஹேப்பனிங். ஆனால் என்ன இன்னும் வந்து அது சிக்னிஃபிகண்ட்டாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கலை. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முந்தி இருந்த மாதிரி நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, என்றைக்கு வேணால் நம்ம ஜாப் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆமாம், உண்மைதான். அந்த ஜாப் மார்க்கெட் பற்றி நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம பண்ணுற தப்புக்கு யாரையாவது பலிகடை ஆக்குறது இயல்பு தான். ஸோ அது ஜாப் மார்க்கெட்டில் எப்பயுமே நடக்கும். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லே ஆஃப் சொல்கிறது ஒரே வார்த்தையாக என்னப்பா சொல்லி வச்சா மாதிரி மீட்டிங் போட்டு பேசின மாதிரி எல்லாரும் குறி வைக்கிறது வந்து ஏஐ தான் இருக்குது. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஸோ மக்களை எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ அது நல்லா புரியுது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம எதெல்லாம் ஸ்பெண்டிங் தேவையில்லாமல் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட நார்மலாகவே நம்மளுடைய பிஹேவியர் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுறது வந்து எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் தான் பண்ணும். நார்மலாக என்ன பண்ணோன்னா நம்ம பிஹேவியரே வந்து நம்ம ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நெஸ்டேக்கை பில்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிஹேவியர் இருக்கணும். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது, ஜாப் லாஸ் வந்து ஜாபை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாகுது, அப்படிங்கிறதுக்காக நம்ம பிஹேவியரை மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு சிரமமான விஷயம். அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு இதில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரிஸ்கில் இருக்கோம்ப்பா, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கட் டவுன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன சொல்லுவேன், அந்த லைஃப் ஸ்டைலையே நீங்கள் வந்து ஈஸியாக வச்சுக்கக்கூடாது. எப்போவுமே வந்து லைஃப் ஸ்டைலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். செலவு வந்து இப்போ எப்படி சொல்ல, ஹவுசிங் எடுத்துக்கோமே, ஹவுசிங்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டாக உங்களுடைய இன்கமில் 30% வரைக்கும் ஹவுசிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து 50-55% சாதாரணமாக ஹவுசிங் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இன்கமில். அதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸ் இது. அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகணும். நம்ம வந்து இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஐயோ நம்ம செலவை கட் பண்ணுமா வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த செலவை கட் பண்ணுறது வைக்கிறதுலாம் வந்து சிரமமான விஷயம். ஈஸியான விஷயம் என்னென்னா, அந்த 30% ப்ராக்கெட்குள்ளேயே இருந்திருந்தோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இதை பற்றி அவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்திருப்போம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப யோசித்து பண்ணணும். நம்ம வந்து ரெண்டல் ஹோம்லேருந்து சொந்த வீடு வாங்கி போகிறதோ அல்லது 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் போகிறதோ எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வருட செலவுகளை அதிகமாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து யோசித்து பண்ணணும். இது அவசியமா, இது பண்ணுறதுனால எனக்கு என்ன ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகுது, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானை நான் வந்து எந்த அளவுக்கு தள்ளி போடணும், அந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும். நம்ம அதாவது இப்போ இமிடியட் இம்பேக்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. இமிடியட் இம்பேக்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம், பெரிய வீடு வரப்போகுது, we are going to live a luxury life அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதனால் நாம் என்ன இழக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவுமே வந்து லைஃப் வந்து ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், இது கிடைக்கிறதுனால என்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது பண்ணாதீங்கன்னு சொல்லலை.
தெரிஞ்சு பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால இதை நான் வந்து இந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, பட் தட்ஸ் ஓகே, பிகாஸ் இதை நான் வந்து இது டோட்டலி ஒர்த் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் செய்கிறேன் அப்படின்னு அந்த முடிவில் எடுக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அது கேர்ஃபுல்லாக பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பை அந்தளவுக்கு பாதிக்காமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கலாம். இது வந்து ஓவரால் ஆன்சர். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அதாவது சரிங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நான்லாம் வந்து ஓவராகவே செலவழிச்சிட்டேன், 50% செலவழிச்சிட்டேன், என் இன்கம்க்கு வந்து 50% நான் வீட்டுக்கு இது பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் ஐ கேனாட் கோ பேக், இனிமேல் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல்டாக வச்சுருந்து ஒரு சேஃப்டி நெட் பில்ட் பண்ண பார்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா 3 months to 6 months செலவுகளை எமர்ஜென்சி ஃபண்டில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு அன்சர்டைனான சுச்சுவேஷன், பயங்கரமானு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் நம்ம வந்து ஒரு அன்சர்டைனான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு 3 months to 6 months எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பக்கெட்டில் எமர்ஜென்சி ஃபண்டாட்டு வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிறது வந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு குஷன் கொடுக்கும். அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை இப்போதைக்கு எதுவும் பண்ணாங்க, இப்போதைக்கு வந்து தள்ளி போட்டுக்கிறது நல்லது. செலவை கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம், எனக்கே தெரியும். நார்மல் பீப்புளால் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. செலவை அதிகமாக்காமலையாவது இருங்க, அதுதான் முக்கியம். இந்த டைமில் போய் நாம் வந்து நான் பெரிய வீட்டுக்கு மூவ் பண்ணுறேன் அல்லது சொந்த வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை இன்னும் ரிஸ்கியான இடத்துல போடுறது அவ்வளோ ஒரு நல்ல ஐடியா கிடையாது. இப்போ லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுங்கும் போது இந்த புது கார் எல்லாமே அதில் வந்துடும். புது கார் வாங்குறதோ ஃபேன்சி வெக்கேஷன் போகிறதோ அதெல்லாம் வந்து அவசியமானு கேட்டுக்கோங்க. நம்ம நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு எனஃப் மணி இருக்குது, எனஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஆனால் நம்ம நெட்வொர்க் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இல்லை, அந்தளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெக்கேஷன் போகிறது அது போகிறது இது போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் ப்ரைஸ்லாம் வந்து கண்ணாப்பண்ணான்னு மேலே போயிருக்கு அப்படிங்கும்போது தேவையில்லாத ட்ராவல்லாம் குறைச்சிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். கரெக்ட். அந்த ஹவுசிங் பற்றி நல்லா சொன்னீங்க. பிகாஸ் வந்து ஸ்டில் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனில் அந்த காம்பனன்ட் பார்க்கும்போது ஷெல்டர் வந்து அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. வேணா ரிலேட்டிவாக வந்து கொஞ்சம் அந்த மேலே கீழே போயிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் வந்து அதோட வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது. சில இடங்களில் தான் கரெக்ஷன் ஆயிருக்கு, சில இடங்கள் அதுவும் கரெக்ஷன் தான். சில இடங்களில் சொல்கிறாங்க ஹவுசிங் மார்க்கெட் வந்து விழுந்துச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா அது ஸ்மால் கரெக்ஷனுக்கு தான் போயிருக்கு, தவிர ஒரு ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரி எங்கேயுமே போகல. ஸோ நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த 30% ப்ராக்கெட்டில் உண்மையாகவே பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் அந்த 30% ப்ராக்கெட்டில் 10% கீழே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இல்லை நண்பர்கள் வாங்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி 50% வரைக்குமே வந்து மார்கேஜ் கட்டுறது நானே கண்கூட நிறைய பேர்கிட்ட பேசிக்கும் போது தெரிய வருது. ஸோ அப்படி கட்டுறவங்க ஒரு 55% கட்டிட்டாங்கன்னா மீதி 45% ஹானஸ்ட்டாக நம்ம அந்த ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலில் ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலியில் 45% டேக் ஹோமில் வாழ முடியுமா? அதாவது வாழ முடியும் அப்படிங்க போய் தானே அவங்க அந்த 55% வந்து மார்கேஜுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. கண்டிப்பாக வாழ முடியும், தேர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். என்ன முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதில் மிச்சப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ சேமிக்கணுமோ அப்படிங்கும்போது அது பாதிக்கப்படும். அது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு குடும்பம் அட்லீஸ்ட் 20% அவங்க இன்கமில் சேமிக்கணும், அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கு, சரியா? ஆனால் இது பேர் மினிமம், மோர் த பெட்டர். ஆனால் அந்த பேர் மினிமம் 20% இப்படி நம்ம 50% இதில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரும் வந்து என்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் என்னங்க 401k மேக்ஸ் அவுட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கேருந்துங்க காசு வரும், நாங்கள் எங்களுக்கு 5 பைசா மிஞ்சலையே அப்படிம்பாங்க. ஆமாம், நீங்கள் 50% உங்கள் இன்கமில் இருந்து மார்கேஜ் பே பண்ணுற மாதிரி வீடு வாங்கிட்டிங்கன்னா எப்படி மிஞ்சும் இல்லையா? நம்ம வந்து அந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வந்து இன்றைக்கி இருக்கிற லக்ஸரிக்காக நம்ம ஃப்யூச்சரை நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஓகே. நான் வந்து அதை பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் ஃபியூச்சர் இதனால் காம்ப்ரமைஸ் ஆகுது, பட் தட்ஸ் ஓகே. எனக்கு வந்து என் பிள்ளைங்க இப்போ தான்ப்பா சின்ன பிள்ளைங்க என் வீடை என்ஜாய் பண்ணுவாங்க, நான் ரிட்டையர் ஆகிற வயசில் நான் பெரிய வீடை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு அவங்களுடைய ப்ரையாரிட்டி வேறு, அவங்க எதை லைஃப்பில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. ஸோ நீங்கள் உண்மையிலே அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட் இதனால் பாதிக்கப்படுது, உங்கள் ஃபியூச்சர் இது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் 45%க்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு இன்கம், அது எவ்வளவு அவங்க செலவழிக்கிறாங்கிறத பொறுத்து தான். பட் ஆனால் ஒரு குடும்பம் வந்து நான் 55% மார்கேஜ் பே பண்ணாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ண முடியும் தான். ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த வெக்கேஷன் போகிறது, லாங் ட்ரைவ் போகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணி செலவுகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டி வரும். அது ஒன்று தான் இது.
கரெக்ட். நான் பண்ணுறாங்க, அதான் பார்க்குறேன், பொதுவாக பண்ணுறாங்க. பட் ஆனால் மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கணும், அந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ மக்கள் என்ன அவங்களுக்கே தெரியாமல் என்ன ட்ரேட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் ட்ரேட் ஆஃப் பண்ணுறாங்க சில பேர். ஸோ அதுலேருந்து தான் கேள்வி வருது, நான் எங்கேருந்து என்னோட 401k மேக்ஸ் ஒர்க் பண்ணுவேன், எங்கேருந்து எனக்கு வந்து சேவிங்ஸ் வரும். நிறைய பேர் நான் பார்க்கும்போது சொல்கிறேன், என்னோட முக்கால்வாசி மார்க்கேஜை போய்ட்டு நான் எங்கே சேவிங்ஸ் பண்ணுவேன்னா, பிகாஸ் பிஃபோர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட என்ன சொல்கிறது, அதோட கான்சிக்வன்ஸ் தெரியாமல் உள்ளே போயிடுறாங்க நிறைய பேர். அந்த 30-20 ரேஷியோவே விட்டுறாங்க. நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஆஃப் பண்ணுறோன்னு தெரியாமல் ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு மிச்சம் உள்ளதில் வாழலாம். ஸோ டே டு டே லைஃப் அழகாக ரன் பண்ணிட்டு போகலாம். பட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க ட்ரேட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அது தொடர்ந்து நீங்கள் உங்களோட வீடியோ மூலியமும் அது வலியுறுத்தி வந்துட்டுருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுங்கள், இது கோல்டு வந்து சரியான, நீங்கள் ஆனால் லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோல்டு வந்து உங்களோட ஃபேவரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் நிறைய பேர் வந்து பெட்ரோலை வச்சு, அதை கேஸ் ப்ரைஸை வச்சு கோல்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கோல்டு வந்து இன்னும் வந்து டபுள் த ப்ரைஸ் போகும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி உங்களோட லாஸ்ட் ஒப்பீனியன்? கோல்டு வந்து கண்டிப்பாக போகலாம், டபுள் த ப்ரைஸ்லாம் போகத்தான் செய்யும். ஆனால் அது எப்போ போகும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொறுமை வேணும். ஒரு ஹோல் டிகேட் ஒரு ரிட்டர்னும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கோல்டில் நிறைய. அதே நேரம் இன்னொரு டிகேட் வந்து கண்ணாப்புனான்னு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதில் அதிகம். அதனால் வந்து அது வந்து அந்த பொறுமை வேணும். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இப்போ கடந்த 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா 10% கிட்ட ரிட்டர்ன் இருக்கும். இது 30 வருஷம்னு பார்த்தீங்கன்னா அந்த 10% விட அதிகமாகவே இருக்கும் ஆவரேஜ் க்ரோத் ரேட்டு. இது 50 வருஷம்னு பார்த்தோம்னா மறுபடியும் அது 7% 7% போயிடும். ஏன்னா அந்த ஒவ்வொரு டிகேடுமே வேறு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது கோல்டு. ஸோ இந்த டிகேட் வந்து ஒரு நல்ல டிகேட். இப்போ பாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாப்னானில் போய்கிட்டு இருந்தது இல்லையா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அசட்டில் அதுக்கு ஒரு அலோகேஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒரு 10% வரை கொடுக்கலாம். ஆனால் அதில் வந்து கடந்த 2 வருஷமாக பிச்சுக்கிட்டு மேலே போன மாதிரி மேலே போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது. அது வந்து ஓவர் த டிகேட் லாங் டேர்மில் வளரும். அது எப்போ வளரும்னு தான் தெரியாது. யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். வாங்கி வச்சுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும். என்னடா வாங்கிட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க, நிறைய குச்சி வச்சு குத்துற மாதிரி, என்ன மூவ் பண்ணு அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனுக்கு ரீசனபிளாக சொல்லலாம் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்னு. பட் ஆனால் லாங் டேர்மில் நான் சொன்ன மாதிரி வந்து அது ஒவ்வொரு டிகேடும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது ஒரு அசட் அலோகேஷன் வச்சுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, அசட் அலோகேஷன் 10% நம்ம மொத்த போர்ட்ஃபோலியோவில் கோல்டுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு அது வளருதா வளரலையா அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. வி ஷுட் மூவ் ஆன், வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாகவே ஹானஸ்ட்டாக வந்து லாஸ்ட் உங்களோட வீடியோ நான் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கண்ணை திறந்தீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். பிகாஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு பார்வை உங்கள்கிட்ட பேசின பிறகு அது வந்து லாங் டேர்மாக நம்ம வந்து அது லாங் டேர்மாக பார்க்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் அந்த வியூ வந்தது. தினமும் போய் உட்காந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ போய் பார்த்துட்டு ஏறலங்கும் போது அதுக்கு கிரியேட் பண்ணுற ப்ரெஷர் அது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. பட் உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு வந்து ஒரு க்ளீன் ஐடியா வந்து லாஸ்ட் வீடியோவில் கிடச்சிது. அண்ட் இந்த வீடியோவில் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க. மிக முக்கியமாக இந்த இன்ஃப்ளேஷனில் மக்கள் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறாங்க, மிக முக்கியமாக இந்த மார்க்கெஜ் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் வந்து சொன்னீங்க. நிறைய பேர் அது தெரியாமல் ட்ரேட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ப்ரோ. உங்கள் டயத்துக்கு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுறாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்புக் பார்த்தா மராத்தான் வாரம் ஒரு மராத்தான் ஓடுறீங்க. அண்டு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்குது. உங்களை மாதிரி வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த நம்ம கம்யூனிட்டிக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸ்க்கும் இங்கே பெரிய நன்றி. ரொம்ப நன்றிங்க. நான் மராத்தான்லாம் ஓடுறது கிடையாது. வாரத்துக்கு என்ன 8 மைல் 7 மைல் அந்த மாதிரி ஓடுவேன். அப்பப்போ ரேஸ் போகிறது கூட ஹாஃப் மராத்தான் தான் ஓடுவேன். ஃபுல் மராத்தான்லாம் வாழ்க்கையில் ஓடுனதில்லை. இல்லை அது நமக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலே ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருமே. சனிக்கிழமை நம்ம காலையில் ஓடுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ரிலீஜியஸாக பண்ணுறது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை இதுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு எங்களுக்குள்ள ஒரு ரிலீஜியஸ் இதுன்னு வைங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சிருவோம். பட் இட்ஸ் அ வெரி குட் திங். ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்ஸ் பிரைம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ அகைன். நம்ம இதை அடிக்கடி நம்ம செய்வோம். நம்ம வந்து அப்பப்போ மார்க்கெட் கேட்சப் வந்து என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பேசிக்குவோம். ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, வணக்கங்க.